சிம்ம ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அப்போ இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்குது. சூப்பராக இருக்க போகுது. இந்த வருட தொடக்கம் அழகாக அற்புதமாக போக போகுது. எவ்வளோ பெரிய அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் ஓகே சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஆற்றல் என்பது இயல்பாகவே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது அந்த இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் ஒரு இடம்தான். 5-11 கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது பாருங்க. செவ்வாய் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், உங்கள் ராசிநாதனோட இணைஞ்சு லாபஸ்தானத்தை பார்க்குது. அடுத்து சுக்கிரன் பாருங்க, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, நேர 11ஆம் இடத்தை பார்க்குது. சூப்பராக இருக்க போகுது. அடுத்து பாருங்க, புதன் பகவான் உங்களுக்கு குடும்பம், தன, வாக்கை குறிக்கக்கூடியவன், லாபத்தை குறிக்கக்கூடியவன், அவரும் போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11. அப்போது அந்த இயற்கையினுடைய அனுகிரகம், கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த சிம்மத்துக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று என்னன்னா, உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி இந்த சிம்மத்துக்கு நடந்துட்டுருக்கு. இந்த அஷ்டம சனி இருக்கும்போது மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும், அவ்வளோதான். அந்த சந்திரன், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பெரிய பாதிப்பில்லை, மனக்குழப்பம் பெருசாக வராது. வளர்பிறை சந்திரன் அப்படின்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் நல்ல தன்மையை கொடுக்கும், பெரிய பாதிப்பில்லை. அதே ஒரு அமாவாசை நெருங்கின சந்திரனாக இருக்கும்போது கண்டிப்பாக மனதில் ஒரு ஒரு உணர்வுங்கிறது இருக்கும். ஏன்னா சந்திரன் மேலே இப்போ கேது உட்கார்ந்துருக்காரா கோச்சாரத்தில். அப்போது அந்த சந்திரன் கேது இணையும் போதே அங்கே ஒரு மனதில் குழப்பங்களையும் ஒரு கன்ஃபியூஷனையும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்குங்க. ஆனாலும் இந்த மாதத்தினுடைய 2026 ஜனவரி மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். அப்போது ஜனவரி 15 வரைக்கும் உங்களுக்கு அத்தனையும் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் 5ல் இருக்கார். அப்போ விரும்பினதை நடத்திக்கலாம், ஆசைப்பட்டதை தெரிஞ்சுக்கலாம், ஆசைப்பட்டதை அடைஞ்சிக்கலாம், அல்லது உணர்வுகள் ரீதியாக கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண ரீதியில், தன ரீதியில், மனசு ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம், இது எல்லாமே இந்த முற்பகுதி சிம்மத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே இந்த 13ஆம் தேதி சுக்கிரன் மகரத்துக்கு போகிறார், 6ஆம் இடத்துக்கு போகிறார். யார்? 3க்குரியவன் 10க்குரியவனான சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். வேலை உண்டு, வேலையில் சில அழுத்தங்களை கொடுக்குமே தவிர வேலை கன்ஃபார்ம் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 14/1/2026 அன்று சூரியன் மகரத்துக்கு போகிறார். தனக்கு பிடிக்காத சனியினுடைய வீட்டுக்கு போகிறார் சூரியன். அப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். அப்போது நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. இதை மனசில் வச்சா போதும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, எதிரிகளை வளர்க்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் மனசு பாதிச்சிட்ருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு, ராசியில் கேது, 8ல் சனி. அப்போது ஏற்கனவே உங்கள் மனதை பாதித்து கொண்டிருக்கிறது, ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது. 6க்குரியவன் போய் 8ல் இருக்கார். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா கடனை வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம். சொந்த தொழில் போகணும் எண்ணம் இருக்கா? கொஞ்சம் யோசிக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள். ரைட்டு. அடுத்து 4க்குரியவனான அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நேராக போய் 6ஆம் இடத்தில் உட்கார போகிறார். யார்? பாக்யாதிபதி 6ல் இருக்கார், சுகத்தை கொடுக்கக்கூடியன்னு 6ல். அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். 6ஆம் இடத்துல போய் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது அங்கே போய் உச்ச பலம் அடையுது. அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். கோபம் வரும்.
இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கொடுக்கும். எப்போ? இந்த ஜனவரியினுடைய 15க்கு அப்புறம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டா போதும். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகத்தை கொடுக்கும். அதாவது குழந்தை பாக்கியத்தில் இந்த மாதம் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா 5க்குரியவனான குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரும். ஆனால் குழந்தையினுடைய படிப்பு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷனாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சந்திரன் மேலே கேது உட்கார்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதட்டத்தோடு படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ பதட்டம் அடையாமல் படிப்பது நல்லது சிம்மராசி என்பர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ் என்னென்னா பதட்டம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வேலை பழுவாக இருக்குது, நிறைய நேரம் இருக்குது, நிறைய படிக்கணும், டென்ஷன். இந்த டென்ஷனை குறைச்சாலே போதும், உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கேன் சார், ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க மறுபடியும் ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் யோசிக்கணும். கரெக்டாக இருக்கா, கரெக்டாக நம்பி தான் நம்ம செய்கிறோமா, கரெக்டான ரூட்டில் தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்திரனை மறைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனது குழப்பப்பட்டு, இப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏதோ ரூபத்தில் உங்கள் மனதை மறைத்து ஒரு நெகட்டிவ்க்குள்ளே தள்ளி விட்டுரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். அப்போ என்ன சொல்ல வரேன், புதிய விஷயங்கள் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை யோசிக்கணும். சரி, இடம் நிலம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஆனால் டாக்குமெண்ட் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத 100% செக் பண்ணணும். இதுதான் சொல்ல வரேன். அப்போது இந்த ஜனவரி மாதம் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான 5 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் போய் அங்கே உட்காரும்போது கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த சிம்மராசி என்பர்கள் இதை மட்டும் பயனில் எடுத்தால் போதும். கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க. மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு சில தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் சிம்மராசி என்பர்கள். அப்போ யாரையும் பகைச்சிக்க கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. நான் திருப்தியோடு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா மனம் பாதிக்கப்பட்டது. ஏதாவது ஒரு குறை கண்டு கொண்டு, ஏதாவது ஒரு குற்றம் கண்டு கொண்டு, ஏதாவது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு மனசு ரீதியாக சில இது மட்டும் கொடுத்துட்ருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ சொல்கிறீங்களே இத்தனையும் யார் சார் அதிகமாக பாதிக்கப்படும்? சந்திரன் யாருக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அல்லது யாருக்காவது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொட்டீனாக என்ன செய்கிறீங்களோ ஓகே. கோபம் ஆக்ரோஷம் மட்டும் கூடாது. அவசர முடிவில் கொஞ்சம் நிதான போக்கு வேணும். ஸோ இந்த 2 இருந்தால் போதும். மற்றபடி சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு தான். அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பதற்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர் இடமாற்றம் கிடைக்கும். என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு. உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால், கேது அப்படிங்கிறது விநாயகரை குறிக்கும். அப்போ டெய்லியும் வீட்டை விட்டு கிளம்பும்போது விநாயக பகவானை சென்று வழிபட்டு அப்போ உங்கள் காரியங்களில் ஈடுபடுவது சிம்மத்துக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும்.
2026 எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.